ஆமா, யார் எடுத்து வளர்த்துவாரா? யாரு? தன்னை அரண்மனையில இருக்கான குதிரைப்பாகன், குதிரைப்பாகன், தேர்ப்பாகன், தேர்ப்பாகன் எடுத்து வளர்த்து வருகிறான். ஆமா. ஓ, என்ன? ஆமா, குதிரைய போட்டுனா தானே தேர் போகும். ஆமா, பாவி கேட்டல. சரி, சரி. பாலகனுக்கு வயது 13 ஆச்சு. கடலரசன் கடல் ராணியை எடுத்து வளர்த்து வருகிற போது கடலரசன் கடல் ராணியும் ஆண்டு போனார். வேற யார் எடுத்து வளர்த்துவாரா? யார் எடுக்கிறார்? ஆகாயபாணி பார்த்தார். ஒருத்தரையா தூக்கிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு ஆளா தூக்கி இருந்தான். இவனை வச்சு பார்க்க கூடாது. இவனுக்கு ஏத்த மனவாட்டி பொண்ணு எங்க இருக்கா? ஏத்த மனைவாட்டி எங்க இருக்கிறா? இவனுடைய அத்தை மகளாகப்பட்ட தேவகி கருவூர பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறார். கம்சன் தங்கையாக இருந்து வருகிறார். அப்படி இருக்கிற போது கமசராசனை ஆகாயமானி ஆகாய மார்க்கமாக எடுத்துக்கொண்டு கமசனுடைய கோட்டையிலே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். ஆகா ஆகா, இங்க கமசராசன் என்ன செஞ்சான்? யானை பொன்பொருளையும் கொடுத்து மந்திரியை வரவழைத்து, எப்ப மந்திரி தங்கைக்கு ஏத்த தங்கை தேவகிக்கு ஏத்த அழகுக்கு ஏத்த மாப்பிளையை பார்த்துட்டு வா என்று சொன்னான். அம்மா, என தேவகிக்கு அழகுக்கு ஏத்த மாப்பிளை கிடைச்சதா? கிடைக்கல. எட்டு யானை பொன்பொருளையும் கொடுத்தார். அம்மா, தேவகி அழகுக்கு ஏத்த மாப்பிளை கிடைக்கவில்லை. ஏன்னா வடநாட்டுக்கு வாரான். என்ன வடநாட்டுக்கு வரும் மாப்பிளை எப்படி இருக்கான்? ஆள் நல்லா தான் இருக்கான். அது நல்லா இருக்கான், நல்ல வாட்டம் சாட்டமா இருக்கான். பாவிக்கு என்ன இல்ல, கண்ணு தெரியல. அந்த கண்ணு தெரியாத மாப்பிளைய கொண்டு போனா என்ன செய்வாங்க? என்ன செய்வான்? நம்ம கண்ணை எடுத்து மாப்பிளைக்கு வச்சிருவான், மாட்டிடுவான். நேர மேல் தேசைக்கு வாரான். மாப்பிளை நல்ல வாட்டம் சாட்டமா ஆள் நல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்கான். மாப்பிளை எடுத்து எந்திரிச்சு நடக்க சொன்னாங்க. மாப்பிளை எப்படி வாரான்? சக்கடி நட போட்டு வாரா. அந்த மாப்பிள்ளைய நம்ம கொண்டு போக கூடாது. இத கொண்டு போனா கம்சராசன் என்ன செய்வான்? நம்ம காலை எடுத்து மாப்பிள்ளை கொட்ட வச்சிருவான். நேர கீழ் தசைக்கு வராங்க. கீழ் தசைக்கு வரும் மாப்பிள்ளை நல்ல வாட்டம் சாட்டமா ஆள் நல்ல கணமும் எனமும் ஆள் நல்லா தான் இருக்கான், சரியா இருக்கான். ஏன் மாப்பிள்ளை எந்த ஊரு? என்னையா நமக்கு? எங்க அம்மால பத்த பேத்திய செத்து போனா எங்க அம்மா கடைக்கு போயிருக்கா வருவா. ஏன் நம்ம அம்மாவிலையும் உங்க பேத்தியாலையும் கேட்கல மாப்பிள்ளைக்கு எந்த ஊரு? எங்க அப்பா நாளை காலையில வரும், நைட்டு டியூட்டிக்கு வேலைக்கு போயிருக்கு. ஆக மாப்பிள்ளைக்கு காது செவிடு, இந்த மாப்பிள்ளையை கொண்டு போக கூடாது. ஆமா, பார்த்தார் மந்திரிமார்கள். வேற எந்த திசைக்கு வராங்க? வடக்கு திசைக்கு வராங்களா? வடதிசையில பார்த்தாச்சு. எந்த திசைக்கு வராங்க? எந்த திசையில வந்து மாப்பிள்ளைய பாக்காங்க. ஆளு நல்ல கணமும் எனமும் நல்ல தடியும் கிடியுமா இருக்கா. மாப்பிள்ளைகிட்ட கேட்காங்க, என்ன மாப்பிள்ளை என்னையா அம்மா அப்பா எங்க? எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளைக்கு பேச முடியாது, தெரியல. பார்த்தார் மந்திரி. தங்கை தேவகி கேத்த அழகு கேத்த மாப்பிள்ளை கிடைக்கவே இல்ல. கமசம் கோட்டையில இருந்து பார்க்கும் போது வசுதேவன் இருக்கான். வசுதேவனை அழைத்து கொண்டு மன்னனாகப்பட்ட கமசராசனிடம் எடுக்கிற போது ஆகா தங்கை தேவகி கேத்த அழகு கேத்த மாப்பிளை கிடைத்து விட்டான் என்று சொன்ன போது ஆகா அண்ணாகுட்டி ஜோதிடர் சொன்ன சோசியம் உண்மையாகிவிட்டது என்று அண்ணாகுட்டி ஜோதிடரை மந்திரியை வரவழைத்து அண்ணாகுட்டி ஜோதிடரை அழைத்து வர சொன்ன போது ஆமையா அண்ணாகுட்டி ஜோதிடரை அழைப்பதற்கு எப்படி வராங்க? எப்படி கொட்டு மேல மாலை புது வஸ்திரத்தோடு வராங்க. ஆமா, ஜோதிடர் சொன்ன சொல்லு உறுதியாயிட்டுல. ஆமா, ஜோதிடருக்கு வரவேற்பு கொடுக்கணும். என்ன செய்வாங்க? மாலையை கட்டி கும்பல மாலையை கட்டி சந்தனம் பூசி அதே மாதிரி அண்ணாகுட்டி ஜோதிடரை இருட்டு கல்லறைக்கு அழைக்க வருகிறார். இருட்டு கல்லறைய மந்திரி திறக்கான். ஆமா, ஏனாங்க எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒட்டு மேல முழக்கத்தோடு மாலையும் கையுமா நிக்காங்க. கமசம் தங்க தேவைக்கு மாப்பிள வந்தான வரலையோன்னு தெரியல என்று அப்படி இருக்கிற போதும் அண்ணாகுட்டி ஜோதிடர் என்ன சொல்லுகிறார்? ஆகா மாப்பிள வந்தானோ வரலையோ தெரியல. ஏன்னா கொட்டு மேகத்தோடு சந்தனம் மாலையுமா வந்திருக்காங்க. ஆக கமுச நம்மள தலைய வெட்டத்தான் போறான். வெட்டனாலும் வெட்டிடுவான். வெட்டனாலும் வெட்டிட்டு போறான். அண்ணாகுட்டி ஜோதிடர் மன தைரியமாக இருக்கிற போது பார்த்தா ஒரு மந்திரி. அண்ணாகுட்டி ஜோதிடர் வேட்டிய உருவுதான். சரி, எதுக்கு புது வஸ்திரம் கெட்டுதான்? வேட்டி எதுக்கு உருவா?
ஐடியா என்னையா புது வேட்டி கட்ட போறான் ஐடியா ஆமா. அண்ணா குட்டி ஜோதிடரை குளிப்பாட்டி விட்டு ஆமையா. புது வஸ்திரம் கட்டி ஆமா. சந்தன காப்பு அணிந்து அண்ணா குட்டி ஜோதிடருக்கு மாலை அணிவித்து அடி கொட்டு ஒட்டு மேல வெட்டி முழக்கத்தோடு அண்ணா குட்டி ஜோதிடரை கூப்பிட்டு வராங்க என்ன மாலை போடும்போது என்ன நினைச்சாரு என்ன நினைச்சாரு ஐயா ஆ. கொஞ்சம் போருங்க நம்ம பொண்டாட்டி வெளியிட்டு போய் சரி ஆமா நம்ம எங்க பொண்டாட்டிட்டு போய் நம்ம பொண்டாட்டிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் சரி. நீ கவலைப்படாத ஆ. கம்சன் தங்கச்சி சோசியத்தை பார்த்தேன் சரி. என்னமோ ஏதோ தெரியல நான் வந்தாலும் வருவேன் என்னை நம்பி இருக்காத வந்தா சேர்த்துக்கோ வரலைன்னா விட்டுரு நான் வரலைன்னா மூலையில உட்கார்ந்து போட்டு உட்கார்ந்து ஐடியா வந்தாரு. என்று ஜோசியர் சொல்லிட்டு வருகிற போது இங்க கமிஷனுடைய அரண்மனையிலே அண்ணா குட்டி ஜோதிடர் கமிஷன் தங்கை தேவகிக்கு என்னையா அவசராச என்ன சொல்லுகிறான் என்னையா சொல்லுகிறான் ஏ கலட்டு ஜோதிடா நீ சொன்னபடி என் தங்கையாக விட்ட தேவகிக்கு எண்ணி 8 நாளைக்குள் மாப்பிள்ளை வந்து விட்டான் அதனால உன் கையாலேயே முகூர்த்தத்தை குறிச்சு கொடு ஏ கம்சா என் கையாலேயே முகூர்த்தத்தை குறிக்கணும் சரி ஆகா நான் பார்த்துருந்தேன் பார்த்துக்கிடுது கொண்டு போய் கல்லறையில் அடைச்ச அதனால உன் தங்கச்சிக்கு சரி எப்ப மாப்பிள்ளை எப்ப முகூர்த்தம் குறிக்கணுமோ எனக்கு தெரியும் இப்போ அப்ப நான் முகூர்த்தம் குறிச்சிருந்தேன் பாரு அப்படின்னு என்ன செஞ்சாரு என்ன செய்ய ஜாதகத்தை எடுத்து போட்டான் சரி ஜோதிடர் இரவு 12 மணிக்கு முகூர்த்தம் குறிச்சார் சரி அப்படி முகூர்த்தம் குறிச்சு முடிச்ச உடனே யமகண்டத்துல குறிச்சு யமகண்ட நேரத்துல இரவு 12 மணிக்கு முகூர்த்தம் குறிச்சாச்சு சரி ராகு காலம் அது வேற சரி ஆமா வசுதேவருக்கும் இந்த அம்மாளுக்கும் முகூர்த்தம் குறிச்சாச்சு சரி ஆமா எந்த அம்மாளுக்கு நம்ம அம்மாளுக்கு தான் தேவகி வசுதேவனுக்கும் தேவகிக்கும் முகூர்த்தம் குறித்து இருக்கிற போதும் ஆமா கருவூர் வட்டணம் கமிஷனுடைய அரண்மனையில கமிஷன் தங்கை தேவகிக்கும் வசுதேவ பாலகனுக்கும் என்னையா திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ஏற்பாடு பண்ணுகிறார்கள் தெரியுமா எப்படி ஏற்பாடு பண்ணுகிறார் அங்க வந்தளிட்ட தூணுக்கெல்லாம் வண்டி மாறோ கொண்டு வந்து வாசலெல்லாம் மாறோ கொண்டு வந்து தூரமோ மாணிக்கத்தால் மனவரையா இமையோடு அலங்கரித்தாசுதேவ பாடலையா அலங்கரித்தா பெண்கோடியா பெண்கோடியே பெண்ணாக அலங்கரித்தா வசுதேவனை மனமாப்பிளையாய் அலங்கரித்து தேவகியான பெண்குடியாலை மனப்பெண்ணாக அலங்கரித்து கருவூர் பட்டணம் கமிஷனுடைய கோட்டையிலே மணவரையாம் மகிமையோடு அலங்கரித்து அலங்காரம் செய்து அப்படி வசுதேவனை மணவரைக்கு அழைத்து வந்து தேவகியான பெண்குடியாலை மணவரைக்கு அழைத்து வந்து கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி கல்யாணம் முடித்தார்கள் தெரியுமா எப்படி கல்யாணம் என்று சிவா சிவனை என்று சேர்த்துகிறார் வாங்கல்யான் சிவா சிவனை என்று ஊட்டுகிறார் வாங்கல்யான் வாசுதேவ பாரோ மாலை மானோ
நல்லா பாத்துக்கோங்க. ஏ அப்பா. அப்படி இருக்கிற போது வசுதேவனுக்கும் தேவையான வெண்முடியானுக்கும் அந்த வெண்முடியானுக்கும் அறுபது பட்டணம் கமுசன் கோட்டையிலே மாலை மனம் முடித்து இருக்கிற போதும் அப்படி இருக்கிற போது கமுசன் தங்க தேவை அண்ணன் கமுசராசன் என்ன கேட்கா? அண்ணா, ஏ அண்ணா கமுசா, இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட சரி என்னைய ஊர் பட்டண பிரவேசம் வச்சிரு. ஓ பட்டண பிரவேசம் வைக்கணும். ஆமா. பட்டண பிரவேசம் என்னய்யா? என்ன ஊர் சுத்தி வரணும். ஓ ஊர் சுத்தி பட்டண பஸ்ல வரணும். ஆமா. அடியா? ஆமா. எங்க ஊர்ல நடக்க இப்பவும் பட்டண பிரவேசம் எங்க ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு. சரி. எப்படினாலும் விட மாட்டாங்க. ஓ இன்னும் உங்க கல்யாணத்துக்கு நான் அந்த பட்டண பஸ்ஸையே கூட்டுருவோம். ஆமா. ஆமா. ஒண்ணும் அப்படிதான் போடணும். ஒரு ஆளுக்கு போடுறது என்ன அர்த்தம்? பின்னால வரும். அப்படியா? அப்படி இருக்கிற போது ஏ அண்ணா கமசராசா, நான் பட்டண பிரவேசம் சுத்தி பார்க்க வேண்டும். சரி. கமசன் தங்கை தேவை கேட்ட போதும் ஆமையா. தங்கை சொல்லுக்கு மறுச்சொல்லுண்டா கிடையாது. மைத்துனன் வசுதேவனையும் தங்கை தேவகியும் பட்டண பஸ்ஸிலே ஏற்றிக்கொண்டு அப்படி பட்டண பிரவேசம் சுத்தி வருகிறார்கள். என்ன வருகின்ற போது ஒரு அதிசய மரம். என்னையா அதிசயம்? என்ன? மாமரத்துல புளியங்காய் காய்ச்சிருக்கா? இல்ல. புளிய மரத்துல மாங்காய் காய்ச்சிருக்கா? இல்ல இல்ல. என்ன அதிசயம்? ஒரே ஒரு மாமரம் 12 வருடத்திற்கு ஒரு தடவை பூக்கும். சரி. அதுவும் 3 பூ பூக்கும். ஆமா. ஒண்ணு பூவுல உதிர்ந்துடும். சரி. இன்னொன்னு பிஞ்சில உதிர்ந்துடும். இன்னொன்னுதான் பூத்து காயாகி கனியாகி இருக்கும். அந்த கனியை அருந்ததற்கு யாரு இருக்கா? யாரு இருக்கா? துர்வாசக மாமுனிவர் இருக்கார். துர்வாசக மகாமுனிவர். ஏன்னா அந்த கனியை அருந்தவன் தெய்வலோகத்துல என்ன பட்டம் உண்டு? தெய்வலோகத்துல பெரிய முனிவர் பட்டம் உண்டு. முனிவர் பட்டம் உண்டு. ஆமா. மகாரிஷி பட்டம். அந்த மாங்கனியை அருந்த இருக்கிற போதும் அப்படி இருக்கின்ற போது துர்வாசக மாமுனிவர் மாங்கனிக்கு அப்படி அருந்த இருக்கிற போதும் அம்மா 12 வருஷம் முடிஞ்சிட்டு 12வது வருடத்திலே மாங்கனியை அருந்துவதற்கு துர்வாசக மாமுனிவர் குளிக்க சென்று விட்டார். ஓ அவர் குளிக்க போயிட்டாரு. குளிக்க சென்ற போது இங்க யாரு வாரா? என்ன யாரு வருகிறார்? கமசன் தங்க தேவகிய பட்டண பிரவேசம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறான். ஓஹோ பட்டண பிரவேசம் வருது. அந்த மாமரத்து பக்கத்துல வந்து நிக்கி. சரி. ஏ அண்ணா கமசா, என்ன? நிப்பாட்டு வண்டிய. அண்ணா என்ன சொல்லுகிறா? சொல்லுதா? அந்த ஒரு மாங்கனி தொங்குது. அதோ இருக்கிறது பாரு மாங்கனி. ஆமா. அந்த மாங்கனி எனக்கு வேணும் என்றார். அவ சொல்லுக்கு மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாது. அங்கை தேவகிக்கு இல்லாத கனி இந்த உலகத்துல இருக்கலாமா? என்ன செய்கிறா? பாவி என்ன செஞ்சான்? என்னையா? வில்லெடுத்தா அம்பெடுத்தா மாங்கனியை எய்து வரித்தான். அம்மா. மாங்கனியை எய்து வரித்து வரிக்கிற போதும் அப்படி வரிக்கின்ற போது மாங்கனி கைக்கு வந்ததோ. சரி. கமசராசை எத்தனை துண்டா வெட்டானா? கையில உள்ளங்கையில வச்சு 8 துண்டா வெட்டினா. ஈடழிஞ்சு போவான். அதையும் 8 துண்டா வெட்டிட்டான். 8 துண்டா வெட்டி தங்கை தேவகி கையில கொடுத்தா. கொடுத்துக்கிட்டு இருக்கான். துர்வாசக மாமுனிவர் குளித்து விட்டு வருகிறார். குளித்துட்டு வந்துட்டார். மாங்கனி எங்க இருக்கு? மாங்கனி சாப்பிடுறதுக்கு கையில வச்சிருக்கு. கமிஷன் கையில கொஞ்சமும் தங்கை தேவைக்கு வாயில கொஞ்சமும் இருக்கு. அப்படி இருக்கிற போதும் துர்வாசக மாமுனிவர் என்ன சொல்லுதார்? என்ன சொல்லுகிறார்? தங்கையாகப்பட்ட தேவகிக்கு நீ மாங்கனியை 8 துண்டாக அறுத்து கொடுத்ததாலே அம்மா தங்கை தேவகிக்கு 8 திரு குழந்தைகள் வந்து பிறக்குமடா. 8வது ஆண் குழந்தை பிறக்குமடா. அம்மா மாலை சுத்தி பிறப்பானடவும் மாளிகையை சீரழிப்பான். கொடி சுத்தி பிறப்பானடவும் கோத்திரத்தை என்று சொல்லுகிற போதும் உடனே வாழ உருவதா உருவி. ஏன்னா அவன்ட்டு அதுதானே இருக்கு. ஏன்னா வாழ வாழத்தான் உருவதான். அவசராசம் வாழ உருவி அங்க தேவையை வெட்ட நிக்காரி பாக்காரு. ஏ மன்னா, மனக்கோலத்தில் வினக்கோலம் செய்யலாமா? பெரிய தோஷம். பெரிய தோஷம் வந்து சேரும். உங்க தங்கச்சி தேவகியும் வசுதேவனும் சேர்ந்திருந்தால் தானே ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். அம்மா இவங்க 2 பேர்த்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சா எப்படி ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும்? கிழக்க ஒரு மண்டபம் கட்டுவோம். ஓ ஊருக்கு கிழக்க ஒரு மண்டபம், ஊருக்கு மேற்க ஒரு மண்டபம் கட்டுவோம். சரி. இவளை தனித்தனியே 2 பேர்த்தையும் அடைச்சிருவோம். எப்படி குழந்தை பிறக்கும்? ஓ எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படி இருக்கிற போதும் அமசராசன் ஊருக்கு கிழக்கே ஒரு கல்லறை கட்டி ஊருக்கு மேற்கே ஒரு கல்லறை கட்டி ஊருக்கு மேற்கே உள்ள கல்லறையிலே வசுதேவனை அடைத்து ஊருக்கு கிழக்கே உள்ள கல்லறையில தங்கை தேவகியை அடைத்து வைத்து தேவகியான பெண்குடியால் என்ன சொல்லி அழுது புலம்புகிறார்? எப்படி என்ன சொல்லி அழுது புலம்புகிறார்? ஆலையிட்ட நாள் மோதலா மன்னன் மோகம் நாள் மோதலா
முகமாய் கண்ணீரத்தார் முகமெல்லாம் இங்க கல்லறையில இருந்து என்ன சொல்லி அழுது புலம்புகிறார்? நம்ம ஆலையிட்ட நாள் முதலையம் மன்னன் முகம் பார்க்கலையே, நம் பார்க்கலையே. கைபிடித்த நாள் முதல கணவன் முகம் பார்க்கலையே, கணவன் முகம் பார்க்கலையே. ஆண்டவனே பகவானே உம்மருக்கு கண்ணில்லையா, எனக்கு கண்ணில்லை. பகவானையும் பார்வதி நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற போது ஆமா பார்வதி பார்த்தார்.